பிரவீன்குமார், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை சட்டமன்ற தொகுதி. நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளில் முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் எங்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எங்களை போன்ற சின்னம்மாவின் விசுவாசிகளுக்கு இது மிகுந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் எல்லாம் பொறுமையாக இருந்த காரணம் சின்னம்மா என்ன செய்வார், ஏது செய்வார் என்று நாங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த நல்நாளில் தியாக தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் எங்களுக்கு அறிவித்தது மிகுந்த எழுச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் அம்மாவின் சின்னம்மாவின் துணையாக நின்று உறுதியளித்து நாங்கள் வெற்றி பெற பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறேன். தீரர்கள் கோட்டமாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் லால்குடி ஒன்றியம் டி கல்விக்குடி எனது சொந்த ஊர். எனது பெயர் செந்தமிழ் கோ சிவசங்கரன். இந்த எடப்பாடியார் இந்த கட்சியை கைப்பற்றிக் கொண்ட பிறகு கட்சியினுடைய வீழ்ச்சியைக் கண்டு தொண்டர்களும் புரட்சித் தலைவி அம்மாவின் பிள்ளைகளும் மிகவும் நொந்து போயிருந்த இந்த காலகட்டத்தில் புரட்சித்தாய் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மீட்டெடுத்திருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மாவின் பேச்சு என்னை எழுச்சியுறச் செய்திருக்கிறது. என்னை போல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மா வழியில் பணியாற்றி கழகத்தை மீட்டெடுக்கவும் மீண்டும் புரட்சித் தலைவி வழியில் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாழ்க அறிஞர் அண்ணா, வாழ்க புரட்சித் தலைவர், வாழ்க புரட்சித் தலைவி தியாகத் தலைவி, வாழ்க சின்னம்மா. எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவதற்காக நம்ம தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வருகிற 2026 அவங்க தான் தமிழகத்தினுடைய முதல்வராக வருவாங்க. இது எல்லாரும் மனப்பூர்வமான இதை உறுதி சொல்லணும். என் பேர் ரவிக்குமார், இளைஞரணி ஒன்றிய செயலாளர். இப்ப அம்மாவின் களங்காண்போம், புரட்சி ஆட்சி அமைப்போம். சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றாக தருவோம். துரோகிகளையும் எதிரிகளையும் வேறு இருக்க சின்னம்மாவின் தலைமையை ஏற்று வீறு நடைபோடுவோம். வெற்றி நமதே, நாளை நமதே, நாடு நமதே. உழவன் மகன் உபகாரசாமி இந்த கட்சிக்கு இந்த நாட்டின் முதல்வராக சின்னம்மா வர வேண்டும். இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், விடுதலை பெற வேண்டும். விடுதலை இல்லாமல் எல்லாரும் மூடி கிடக்கின்ற இடங்கள் திறக்கப்பட வேண்டும். சின்னம்மா கட்சியே லட்சியமாக இருக்க வேண்டும். சின்னம்மாவே முதல்வராக வேண்டும்.